மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரியின் பேச்சைக் கேட்டு மல்லியை வீட்டை விட்டு துரத்தும் விஜய். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போதான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு நிலா சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா ஒரு அம்மாவும் சரி, ஒரு அப்பாவும் சரி எல்லாமே செய்வாங்க இல்லையா? அதுபோல தான் இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சரியாக பேசாமல் இருந்தாலும் தான் பொண்ணுடைய ஆசைக்காக இப்போ 2 பேரும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு வந்து பேசாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போது நம்ம வெண்பா நினைக்கிற ஒரே விஷயம், டாடா நீங்கள் இன்னும் மல்லியம்மா மீது வந்து கோபமாக தான் இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே வழி நான் மட்டும்தான். என்னால தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து முகத்தை காட்டிக்காமல் இருக்கீங்க. இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வெண்பா இருந்துட்டு, டாடா மல்லியம்மா நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஊட்டி விடுங்க. இது என்னுடைய கட்டளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் மறுபக்கம் நம்ம வெண்பாவுக்கு சடனாக ஃபிக்ஸ் வந்துடும் இல்லையா? அப்போது நம்ம மல்லியும் சரி, விஜயும் சரி அப்படியே ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே இப்போ ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போயிடுவாங்க இல்லையா? அப்போ டாக்டர் என் பொண்ணை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க டாக்டர். அவளுக்கு இப்போலாம் அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? நான் தான் ஆல்ரெடியே சொன்னேன்லப்பா, அவளை வந்துட்டு கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். அவளுக்கு எப்போ ஃபிக்ஸ் வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் உங்கள் பொண்ணு வந்து இருக்காங்க. சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். மற்றபடி என் கையில் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் தான் அவளை வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நம்ம மல்லி நினைக்கிற ஒரே விஷயம், கடவுளே உனக்கு என்ன துரோகம் வச்சேன்? உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? என் பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் வந்து சரி பண்ணி குடுத்துரு. உனக்கு என்ன நேர்த்திக்கடன் வேணாலும் செய்றேன். அது மட்டும் இல்லாம என் உயிரே வேணும்னாலும் அதவும் குடுக்குறேன். என் பொண்ணு எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்பவும் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஆனா மறுபக்கமும் நம்ம விஜய் இருந்துட்டு தன்னுடைய அக்கா வேற, அதாவது எரி நெருப்புல எண்ணெய் ஊத்துறபடி அடிக்கடி வந்துட்டு மல்லி மீது வந்து குத்தம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ மனசுக்குள்ள விஜய் வச்சுக்கிட்டு மறுபக்கம் மல்லி, "ஏன் மல்லி இந்த மாரி வந்து பண்ண? என் பொண்ண என்கிட்டருந்து நிரந்தரமா பிரிச்சிடலான்னே ஒரு முடிவோட தான் இருக்கியா? அன்னைக்கு மட்டும் நீ கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா, இந்நேரம் என் பொண்ணு இந்த மாரி பெட்டுலலாம் படுத்திருந்துருக்க மாட்டா. அவ நான் சொல்ற கதைய கேட்டுட்டு என் கூட ஜாலியா படுத்து தூங்கியிருப்பா. அவ உண்டு, அவ வேலை உண்டு, ஸ்கூல் உண்டு அப்படின்னு இருந்திருப்பா. அவளுக்கு அவளுடைய ரன்னிங் காம்படிஷன் தான் முக்கியம். அப்படி இப்படின்னு கூட்டு போயிட்டு, இப்ப இந்த ஒரு நிலைமையில வந்து படுக்க வச்சுட்டியே, இனி அவளால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. என் பொண்ணு பொழைப்பாளா, பொழைக்க மாட்டாளா? அது கூட எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்ட? அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே மல்லி மீது கோபப்படுறாங்க இல்லையா? மறுபக்கம் சரி இப்போ டாக்டர் இருந்துட்டு இப்போதைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு, மறுபக்கம் சரி நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா இது மறுபடியும் எப்போ வரணும்னு சொல்ல முடியாது. அப்படி வந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன விஜய் உன் பொண்ண வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா வந்து கூட்டிட்டு போற. இதுக்கு முன்னாடி என்னடான்னா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் தான் கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க. ஆனா இப்போ தினம் தினம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் மல்லி மட்டும் தான்டா. ஏன்னா மல்லி இந்த வீட்டுக்குள்ள எப்ப காலடி எடுத்து வச்சாலோ, அப்ப இந்த வீட்ட பிடிச்சது சனி, பீடை, 7 அவ இந்த வீட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ற மாரி தான் தோணும். ஆனா, அவளுடைய சுயநலத்துக்காக மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கா. அவள இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்துனா மட்டும் தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ராஜேஸ்வரி இருந்துட்டு தான் ஆசைப்பட்டது, தான் நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு பகல் கனவு வந்து காண்றாங்க இல்லையா? ஆனா, நம்ம வெண்பா நல்லா இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய மல்லியம்மாவ யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. விஜயோடைய அடிமனசுலயும் ஏன்னா மல்லி நல்லவ அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க இல்லையா? இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது நான் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.